शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। योगी द्विविधः विद्यामदाद्यासुरसम्पद्ग्रहितः तत्सहितश्चेति. சில இடங்கள் இப்படி படிச்சுட்டு போலாம் நினைக்கிறேன். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. யோகி திவிதா வித்யாமதாதி ஆசுர சம்பத் ரஹிதா, ஆசுர சம்பத்து கிடையாதவன் சகிதச்சேதி. சகிதனா இருந்தா அப்படி யோகியா இருக்கலாமா? தெரியாது, பார்க்கலாம். தயோர் ஆத்யஸ்ய பிரம்ம தியானேன மனசி நிருத்தே சதி தன் ஆந்தரீகதையா பிராணோ நிருத்தியதே தம் பிரதி திரிருன்னதம் இது மந்திர படிதா. சேதாசதரோபனிஷத்துல திரிருன்னதம் பிராப்திய ஸ்திதம் சரீரம் சமம் சரீரம் அப்படிலாம் யோக விதியை சொல்லியிருக்க. அது யாருக்காக சொல்றதுன்னு கேட்டா, ஆத்யஸ்ய வித்யா மதா வியாபுர சம்பத் கிரகிதனுக்கு. வித்யா மதாதிகள் அந்த அது ஒன்றும் மனசு அதனால மனசு செலிக்கிறது இல்லைன்னு சொன்னால் இப்படி தயோர் ஆத்யஸ்ய பிரம்ம தியானேன மனசு நிருத்தே சதி, நேரடியா தியானத்துக்கு வருது. பிரம்ம தியானேன மனசு நிருத்தே சதி தன் ஆந்தரீகதையா பிராணோ நிருத்தியதே. முதல்ல மனசுக்கு நிரோதம், மனசுக்கு நிரோதம் வருதுனால பிராணனுக்கு நிரோதம் வருது. தன் ஆந்தரீகதையா, நாந்தரீகம் தெரியுமா, அவர்ஜனியம் அர்த்தம். இது இருந்தா அது கன்ஃபார்மா கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தா நாந்தரீகம் எது அந்தரா அனுபவதி தன் ஆந்தரீகம் அவர்ஜனியம் சொல்றது. அப்படின்னா மனசு நிருத்தம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு பிராணம் நிருத்தம் ஆறுது. கிடைக்கலையா? யோகி தீர்கான் ஆத்யஸ்ய பிரம்ம தியானேன மனசி நிருத்தே சதி தன் ஆந்தரீகதையா பிராணோ நிருத்தியதே தம் பிரதி திரிருன்னதமிதி மந்திர படிதா விதீயஸ்ய அபியாசேன பிராணே நிருத்தே தன்னாந்தரீகதையா மனோ நிருத்தியதே. இது என்ன சொல்ற? பிராணனுக்கு நிரோதம் இருக்குன்னா மனசுக்கு நிரோதம் வருது, மனசுக்கு நிரோதம் இருக்குன்னா பிராணனுக்கு நிரோதம் வருது. இதுக்கு ரெண்டுக்கும் பிரவൃத்தியும் நிவர்த்தியும் சகைவ பிரவൃத்தி சகைவ நிவர்த்தி. ஒண்ணு நிருத்தம் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு ரெண்டுக்கும் நிரோதம் வருதுன்னு சொல்றாரு. அப்போ பிராணனை நிரோதம் பண்றதா இருந்தா மனசுக்கு நிரோதம் வரும், மனசு நிரோதம் பண்றதா இருந்தா பிராணனுக்கு நிரோதம் வரும். இப்படி இருக்கிறச்சு அதிகாரி வேற வேற. யாருக்கு வித்யாமுதாதி ஆசுர சம்பத்து இல்லையோ அவனுக்கு மனோநிரோதத்தினால பிராண நிரோதம். யாருக்கு வித்யாமதாதிகள் இருக்கு, வித்யாமதாதி ஆசுர சம்பத் கிரகிதா தத் சகிதச்சேதி விதியஸ்ய அப்படின்னா சகிதா. வித்யாமதாதி ஆசுர சம்பத்து இருக்கு, வித்யாமதாதிகள் ஆனா வித்யை இருக்குன்னு அர்த்தம். வித்யை இருக்கு, அது இருக்குங்கிற அபிமானம் எல்லாம் இருக்கு. மதம்னா அவ்வளவுதான். வித்யை இருக்கு, விஷயங்கள் தெரியும் என்கிற அபிமானமும் இருக்கு. அப்படி இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, முதல் பிராண நிரோதம், பிராண நிரோதத்தினால மனோ நிரோதம். விஜயஸ்ய அபியாசேன பிராணே நிருத்தே தன்னாந்தரீகதையா மனோ நிருத்தியதே தம் பிரதி பிராணான் பிரபீட்யா இது மந்திர பிரவர்த்தம். பிராணான் பிரபீட்யா, பிராணனே பீட பண்றது, ஹிம்சை பண்றது. பீட பண்றதுன்னு என்ன அர்த்தம்? பிராணாயாமம் பண்றதுதான். பிராணாயாமம் பண்றது பிராண பீடுதான், இல்ல சொல்லல. ஆனா அது உபயோகமா இருக்கு. நிரோதம் பண்றதுக்கு வேற வழி இல்லை. சம்பிரதி பிராணான் பிரபீட்யாயிட்டு மந்திர பிரவர்த்தம். பிராண பீடன பிரகாரோ வக்ஷதே, எப்படி பிராணனை பீடனம் பண்ணணும் சொல்லப்படுது. தேனக்க பீடனேன யுக்த சேஷ்டோ பவதி. அந்த மாதிரி பீட கொடுக்கறதா இருந்தால் பிராணன் சொல்ற வழிக்கு நிற்கும். யுக்த சேஷ்டா நம்மளுடைய கையில் வரும், சொல்றபடி நிற்கும். யுக்த சேஷ்டோ பவதி. மனச்சேஷ்டா வித்யாமதாதையோ நிருத்தியந்தே. மனச்சேஷ்டா வித்யாமதாதையோ நிருத்தியந்தே. இதெல்லாமே பிராணனுக்கு நிரோதம் வந்துருச்சுன்னா மனசனுடைய சேஷ்டையும் வித்யாமதம் இதெல்லாமே போயிடும். பிராண நிரோதேன சித்ததோஷ நிரோதோ நிரோதே திருஷ்டாந்தோ அந்நியத்ர ஸ்ரூயதே. பிராணனுக்கு நிரோதம் வந்துருச்சுன்னா மனசுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் போயிடும் என்கிறது ஒரு திருஷ்டாந்தம் மூலமா சொல்ற. யதா பர்வத தாதூனாம் दश्यन्ते
தமதாம் மலாஹ ததா இந்திரியகிருதா தோஷா தஷ்யந்தே பிராண நிகிரஹா. தஷ்யந்தே தமதாம் தமதாம் பர்வத தாதுனா தமந்தினா தெரியுமோ, அது ஜெலிக்கிறது, வன்னி ஜெலிக்கிறது, அமனம். அதனால பர்வதத்தில் அக்னி ஜெலிக்கிறதா இருந்தா அங்க இருக்கக்கூடிய எல்லாமே போற மாதிரி, மலங்கள் எல்லாம் போற மாதிரி. ததா இந்திரிய கிருதா தோஷா தஷ்யந்தே பிராண நிகிரஹா. பிராண நிகிரகத்தினால இந்திரிய தோஷங்கள் போறது. அத்த உபபத்திர வசிஷ்டேன தரிசிதா. இது சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு யுக்தியும் இருக்கு, உபபத்தியும் இருக்கு. உபபத்தி வசிஷ்டன் சொல்ற பிராணபவன ஸ்பந்த சித்தஸ்பந்த சயேவகி பிராணஸ்பந்த க்ஷயே யத்ன கர்த்தவியோ தீமதோச்சகை. பிராணபவன ஸ்பந்தம், பிராணபவன பிராணவாயுன்னு அர்த்தம். பிராணவாயுக்கு ஏற்படுற அந்த ஸ்பந்தம் இருக்கே, அதுதான் மனசனுடைய ஸ்பந்தமும். அப்படின்னா மனசனுடைய ஸ்பந்தமும் தனி கிடையாது, பிராணவாயுனுடைய ஸ்பந்தம் தான் மனசனுடைய ஸ்பந்தனம். ஸ்பந்தனம்னா சலனம். அதனால பிராணனுக்கு நிரோதம் வந்துருக்குன்னா மனசுக்கும் நிரோதம் வருது. பிராணஸ்பந்த க்ஷயே யத்ன கர்த்தவியா. அதனால பிராணனுடைய ஸ்பந்தனத்தை இது பண்றதுக்கு, நிரோதம் பண்றதுக்கு யத்னம் பண்ணணும். மனோவா சக்ஷுராதி இந்திரிய தேவதாக ஸ்வஸ்வ வியாபாரம் நிரந்தரம் கரிஷ்யாமஹ இது வர்தம் தத்வா ஸ்ரமரூபேன மிருத்யுனா கிரஸ்தா. ஆமா, இது பிருஹதாரண்ய உபநிஷத்துல இந்த ஒரு இது வருது, ஒரு கல்பனை. அப்படின்னா மனோவா சக்ஷுராதி இந்திரிய தேவதா, இந்த இந்திரியங்களுடைய அதிஷ்டாத தேவதைகள் என்ன பண்ணார், ஸ்வஸ்வ வியாபாரம் நிரந்தரம் கரிஷ்யாம. தன்னுடைய வியாபாரத்தை, மனசு சங்கல்ப விகல்பங்களை பண்றது, கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது மாதிரி எல்லா வியாபாரத்தையும் நிரந்தரம் பண்ணலாம், கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு சங்கல்பம் பண்ணி விரதம் தருத்துவா. ஆனா விரதம் சரியா வரல, விரதம் போயிடுது, விரதம் நடக்கல. என்ன வந்துருக்கு, ஸ்ரம ரூபேன மிருத்யுனா கிரஸ்தா. சிரமம் என்கிற மிருத்யு வந்துருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தா சிரமம் வந்துருக்கு, கேட்டுட்டே இருந்த சிரமம் வந்துருக்கு. ஆனா சிரமம் இல்லாமல் இந்த இந்திரியங்களுக்கு ஒன்றும் வேலை பண்ண முடியல, அது தெரிஞ்சு போச்சு. அந்த விரதம் எங்களால விரதம் நாசமாயிடுச்சு, விரதம் பண்றது முடியாத விரதம் கிருத்வா ஸ்ரம ரூபேன மிருத்யுனா கிரஸ்தாக. ஆனா என்ன விசேஷம், சக மிருத்யு பிராணம் ந ஆப்னோதி. அந்த பிராணனை அந்த மிருத்யு பாதிக்கல, சிரமமே கிடையாது, சுவாசம் நிற்கிறதே கிடையாது. சிரமம் என்கிற மிருத்யு பிராணனுக்கு பிராணமே பாதிக்கல. பிராணம் ந ஆப்னோதி சதா நிரந்தர மிருத்யு நிரந்தரம் உச்வாச நிஸ்வாசோ குர்வன்னத்யயம் பிராணஹ ந ஷாமியதி. சிரமமே தெரியல, நிரந்தரம் சுவாசோச்வாசங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சுவாசோச்வாசம் பண்ணாம இருந்தா தான் சிரமம், பண்ணிட்டு இருந்தா சிரமம் இல்லை. இப்போ பிராணம் என்கிற அந்த கரணத்துக்கு சிரமமே இல்லை, இது தெரியும். அப்போ நிரந்தர சுவாச நிஸ்வாசோ குர்வன்னத்யயம் பிராணோ ந ஷாமியதி சதா விசாரிய தேவதாக பிராணரூபம் பிராவிஷன். அதனால இந்த தேவதைகள் எல்லாம் பிராணனை போய் அடைஞ்சிட்டான். சோயம் அர்த்தோ வாஜசனைகள் அம்மாயது. இந்த விஷயம் வாஜசனைகள் சொல்றாங்க, பிருஹதாரண்யத்தில் இருக்கு. அயம் வை ந ஸ்ரேஷ்டா சஞ்சரன் சஞ்சரஸ்ச அசஞ்சரஸ்ச ந வியசதே அதோ ந இஷ்யதி அந்த அஸ்மீவ சர்வே ரூபம் அசாமா இது. நமக்கு நடுவில் இந்த பிராணம் தான் சிரேஷ்டனா இருக்கு, கோயில் வந்து இருந்தாலும் ஒன்னும் நிக்கிறது இல்லை, வியசையும் கிடையாது, நாசமும் கிடையாது. அந்த அசைவ சர்வே ரூபம் அசாமா, இவருடைய ரூபத்தை அடையிறதுதான் நல்லது. ததா ஏதசைவ சர்வே ரூபம் அபவன் தஸ்மாத் அத்தா ஏதேன தியாயந்தே பிராணா. அதனால தான் எல்லா இந்திரியங்களுக்கும் பிராணன் பேர் இருக்கு. உபநிஷத்துல பிராணன் என்கிற வார்த்தை எல்லா இந்திரியங்களுக்கும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு கதை சொல்லி, இது கதைதான் வேற ஒன்றும் இல்லை. ஆனா அந்த கதையிலிருந்து கிடைக்கிறது என்னன்னா, இந்த ஒரு பொருள் கிடைக்கிறது இல்லையா. உபநிஷத்துல நிறைய இடத்துல பிராணன் இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. ஏகாதச பிராணா இப்படிலாம் இருக்கு. ஆனா பிராணன் எல்லா இந்திரியங்களுக்கும் பிராணன் எப்படி பேர் வந்தது, பிராணன் ஒண்ணுதானே இருக்குன்னு கேட்டால் இப்படி இல்லை. இந்த மாதிரி விவாதம் நடந்தது.
விரதம் எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. அதனால இவன் தான் சிரேஷ்டன் நினைச்சுட்டு எல்லாரும் எல்லா இந்திரியங்களும் போய் பிராணனை அடைஞ்சிட்டான். அதனால பிராணஸ்வரூபம் பிராப்தவந்தி இந்திரியாணி பிராப்தவந்தி. ஆமா, பிராப்தவந்தோ பிராப்தவந்தா புல்லிங்கத்துல, பிராப்தவதி பிராப்தவத்தியோ பிராப்தவத்தியா புல்லிங்கத்துல, பிராப்தவதி பிராப்தவந்தி புல்லிங்கத்துல. அத இந்திரியாணாம் பிராணஸ்வரூபத்துவம் நாம பிராணாதீன சேஷ்டாவத்துவம். சரி, இந்திரியங்கள் எல்லாம் பிராணஸ்வரூபத்தை அடைஞ்சுதான் சொல்றது இல்லையா? அது எப்படி? கண்ண காது எல்லாமே இந்திரியங்கள் பிராணஸ்வரூபத்தை அடையிறதுனா என்ன அர்த்தம் கேட்டா, பிராணஸ்வரூபமே ஆகி மாறுறது கிடையாது, முடியாது, தனி பதார்த்தம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இந்திரியானாம் பிராணஸ்வரூபத்துவம் நாம பிராணாதீன சேஷ்டாவத்துவம், பிராணனுக்கு அதீனமா இருக்கிறது. பிராணன் பர்மிஷன் கொடுத்தாதான் மற்ற இந்திரியங்கள் வேலை பண்றது. பிராணனுடைய பர்மிஷன் கிடையாதுன்னா மற்ற இந்திரியங்களுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் நமக்கு உபபத்தியா தெரியும். எதுக்கு உபபத்தின்னு கேட்டா, அந்த பிராண நிரோதம் பண்றதா இருந்தா மற்ற இந்திரியங்களுக்கு ஒன்றும் எல்லாம் கையில் வரும். தனி இந்திரிய நிரோதம் பண்ண முடியாது. முடியவதா இருந்தா பிராண நிரோதம் தான் பண்ண முடியும், இந்திரிய நிரோதம் நேரடியா பண்ணவே முடியாது. பிராண நிரோதம் பண்ணணும்ங்கிறது தெரியாது. அதனால பிராணாயாமங்கள் எல்லாம் யோக சாஸ்திரத்தில் விதிக்கிறது. அந்தர்யாமி பிராமணே சூத்ராத்ம பிரஸ்தாவே ஸ்ரூயதே. சூத்ராத்மாவும் வருது அந்தர்யாமி பிராமணத்துல. அங்க என்ன இருக்கு? வாயு வை கௌதம சூத்திரம் வாயுனா வை கௌதம சூத்திரேன அயந்தலோகா பரஸ்கலோகா சர்வாணி பூதானி சந்திருத்தானி பவந்தி. சந்திருத்தம்னா தாரணம் பண்றது, அந்த வாயுனாலதான் நிக்கிறது எல்லா லோகங்களும். அயந்தலோகா பரஸ்கலோகான்னு வருது. தஸ்மாத் வை கௌதமா புருஷம் பிரேதமாகு வியஸ்ரம் சிஷதா அஸ்ய அங்காணி இது. அந்த பிராணம் போயிருக்குன்னா அங்கங்கள் எல்லாம் போயிடுறது, தெரியாது இல்லையா? தஸ்மாத் வை கௌதமா புருஷம் பிரேதமாகும். பிராணம் போயிருக்குன்னா பிரேதம் சொல்றது. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாம் எல்லா அங்கங்களும் நசிக்கிறது, விகடிக்கிறது. அதஹ பிராண மனஸ்பந்தயோகோ சகபாயித்வா பிராண நிகிரகே மனோ நிகிருஷ்யதே. இவ்வளவுதான், இதுக்காக இதெல்லாம் சொல்றது. அப்போ பிராண மனஸ்பந்தயோகோ சகபாவித்வா, பிராணஸ்பந்தம் இருந்தா தான் மனஸ்பந்தம், மனஸ்பந்தம் இருந்தா தான் பிராணஸ்பந்தம். அதனால ரெண்டும் சகபாவி யுகபத் சேர்ந்து நடக்கிறதுனால பிராண நிகிரகம் வந்துருத்தோம்னா மனசுக்கு நிகிரகம் வருது. அதனால மனசு மனோ நிகிரகம் பண்ணோம்னா பிராண நிகிரகம் முதல் பண்ணணும். சகஸ்பந்தோ நயுக்தா. ஒரு கேள்வி நீங்க சொல்றது தப்பு. என்ன கேள்வி? சகஸ்பந்தம் சொல்றது தெரியும், பிராணஸ்பந்தமும் மனஸ்பந்தமும் சேர்ந்துதான் இருக்கு சொன்னால் அது சரியில்லை. என்னன்னா சுசுப்தியில விசாரம் தெரியாது. சுசுப்தோ சேஷ்டமானே பிராணே, பிராணனுக்கு சேஷ்டை இருக்கு, ஆனா மனசுக்கு சேஷ்டை கிடையாது. மனசா சேஷ்டா அதேஷ்டமானத்வா, மனசுக்கு சேஷ்டை இல்லையே கண்டனம் பண்றது. விலீனத்வேன ததானி மனசா சத்வா பாவா. என்ன சொல்றது? சுசுப்தியில மனசே விலீனமா போயிடுது. சரி, அப்ப உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, மனசு இருந்தால் அதுக்கு சேஷ்டை வராதுன்னு அர்த்தம். சுசுப்தியிலும் பிராணம் இருக்கு, ஆனா மனசுக்கு சேஷ்டை இல்லையே. பிராணனுக்கு சேஷ்டை இருந்தா மனசுக்கு சேஷ்டை வரணுமே கேட்டா அப்படி இல்லை, மனசு இருந்தா தானே. மனசே இல்லை, அதனால மனசுக்கு சேஷ்டை வரல. அப்ப என்ன நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன? பிராணனுக்கு சேஷ்டை இருக்குன்னா மனசுக்கும் சேஷ்டை இருக்கும்னா என்ன அர்த்தம்? மனசு இருந்தால் சேஷ்டை இருக்கும்னு அர்த்தம். மனசே கிடையாதுன்னா சேஷ்டை இருக்காது. நனு க்ஷீணே பிராணே நாசிகையோகோ நாசிகையா உச்சசிதி இது வியாகதம். இப்ப பிராணனுக்கு பிராணக்ஷயம் பண்ணணும்னு ஒரு உபதேசம் பண்றாரு, பண்ணிருக்கா இல்லையா? பிராணஸ்பந்த க்ஷயே எத்தனை கர்த்தவியோ தீமதா சொல்றது இல்லையா? அது எப்படி பிராணஸ்பந்தத்துக்கு க்ஷயம் வந்திருக்கோம்னா, க்ஷீணே பிராணே நாசிகையா உச்சசிதி இது வியாகதம். இவ யாரு பிராணனுக்கு க்ஷயம் பண்ணி அது பிராணனை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காரோ அவரு சுவாசோச்வாசமே பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா பிராணனுக்கு க்ஷயம் வந்திருக்கும், பிராணனுக்கு க்ஷயம் வந்திருக்கும், ஆனா சுவாசோச்வாசம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி? பிராணனுடைய வேலை தானே சுவாசோச்வாசம். திருப்பி கேள்வி பாருங்க. நனு க்ஷீணே பிராணே
நாசிகையா உச்வசிதி உச்வாசம் பண்றது என்கிறது வியாகதம். வியாகதம்னா விருத்தமா இருக்கு. நகி க்ஷீணப்பிராணத்திய மிருதத்திய சுவாசம் கொசித் பசியாமக. இப்ப மிருதம் மரணம் வந்துருச்சோன்னா பிராணம் கிடையாது, பிராணம் பூர்ணமா போயிருக்கு, சுவாசம் இல்லை. இதுதான் தெரியாது. நாபி ஸ்வசத்தோ ஜீவதா பிராணக்ஷயா அஸ்தி. ஜீவனம் இருக்கு, சுவாசோச்சுவாசமும் இருக்கு, ஆனா பிராணம் க்ஷயிச்சிருக்கு. அது எப்படி சொல்ல முடியாது. கேள்வி மைவம் சமாதானம். அனுர்பணத்துவ அத்த பக்ஷமானத்து அத்த க்ஷயத்வேன விவக்ஷிதத்வா. க்ஷயம்னா நீங்க நினைக்கிற மாதிரி நாசம் சொல்லல. அனுர்பணத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதிஷ்டமா இல்லை, சுவாசோச்சுவாசம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதோட ஜாஸ்தி இல்லை. சமாதியிலும் சுவாசோச்சுவாசம் இருக்கு இல்லையா? சுவாசோச்சுவாசத்துக்கு அது எப்படி சொல்றது தெரியுமா? ஜீவன யோனி யத்னம் இருக்கு. ஐயாயிகாவுடைய சம்பிரதாயத்தில் பிரயத்னம் ஒன்று இருக்கு இல்லையா? ஜானாதி இச்சதி எததே கரோதி. ஏதோ ஒன்று பண்ணணும்னா முதல் மனசுல அது பண்றதுனால என்ன பிரயோஜனம்னா தெரியாது. இதுக்கு இஷ்டசாதனதா ஞானம்னு பேர். அதுக்கப்புறம் அது பண்ணணுங்கிற இச்சை வருது, அதுக்கப்புறம் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பிரயத்னம் வருது, அதுக்கப்புறம் அது பண்றது. இது மூணும் உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்கப்புறம் தான் வெளியில ஏதாவது தெரியாது. இந்த யத்னம் பிரயத்னத்தினால்தான் எல்லாரும் நடக்கிறது. அப்ப அப்படின்னா வெளியில தெரியக்கூடியது சேஷ்டைன்னு பேரு. திரவியம் குணகா கர்மா மூணாவது பதார்த்தம் இருக்கு இல்லையா? அது வெளியில தெரியுது. ஆனால் சதுர்விம்சதி குணங்கள் இருக்கு. சதுர்விம்சதி குணம் சொல்றது இல்லையா? அதுக்கு நடுவில் பிரயத்னம் ஒண்ணு வருது. கர்மாதர்ம பிரயத்னம் வருது இல்லையா? அந்த பிரயத்னம் அந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. இந்த பிரயத்னம் உள்ளுக்குள்ள இருந்த அப்புறம் தான் வெளியே சேஷ்ட வருது. ஏன்னா கர்மா சரீரத்துல சேஷ்ட ஸ்பந்தம் வருது சொல்றது. அப்ப எல்லா கர்மாக்களும் இந்த பிரயத்ன பூர்வகமா இருக்கு. பிரயத்னம் இஷ்ட சாதனதா ஞானம் இச்சை எல்லாம் இருக்கணும். இது பண்ணணும் என்கிற இச்சை இதெல்லாம் இருக்கணும். அது தற்பூர்வகமா இருக்குதுன்னு ஒரு சித்தாந்தம். அப்போ ஒரு கேள்வி வரும், இப்ப சுவாசோச்சுவாசம் பண்றது இல்லையா? சுவாசோச்சுவாசம் பண்றதுக்கு ஒரு பிரயத்னம் இருக்கணுமே. ஆனால் அந்த பிரயத்னம் இந்த ஞானேச்சாபூர்வம் சொல்ல முடியுமா? சுவாசோச்சுவாசத்தினால என்னுடைய ஜீவனம் நிக்கணும், சுவாசோச்சுவாசம் கரிஷ்யாமி இச்சா, அதுக்கப்புறம் அப்படி பண்றதா? அப்படி முடியாது. அது வந்தே இருக்கணும். ஏன்னா சுசுப்தியில ஒன்றும் கிடையாது இல்லையா? சுவாசோச்சுவாசம் மட்டுமே இருக்கு, ஞானமும் இல்லை, இச்சையும் இல்லை. இதுதானே அவளுடைய சித்தாந்தம். வேதாந்த சித்தாந்தத்துல ஞானம் இருக்குன்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஞானங்களும் கிடையாது. சுவாசோச்சுவாசம் பண்ணணுங்கிற ஞானம் இருக்கா? அந்த ஆத்மஸ்வரூப ஞானம் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். அது வச்சுட்டு சுசுப்தியிலும் ஞானம் இருக்குன்னு சொல்றது. அயங்கடான் மாதிரி விருத்தி ஞானங்கள் இருக்கா? கிடையாது. அப்போ எதுக்காக சொல்ல வரேன், ரெண்டு விதமா இந்த பிரயத்னத்தை நிர்தாரணம் பண்ணியிருக்கு. ஜீவன யோனி யத்னம், அபிநயம் இப்படி வச்சுக்கணும். பிரயத்னம் சாதாரணமா ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஜீவன யோனி யத்னம்னு இருக்கு. அந்த முதல் சொன்ன நியமம் கரெக்ட் தான். ஏன்னா எல்லா சேஷ்டையும் பிரயத்ன பூர்வகம், சந்தேகமே இல்லை. எந்த சேஷ்டையா இருந்தாலும் கையாலேயோ காலாலேயோ சரீரத்தினால ஏதாவது பண்றதா இருந்தால் அது பிரயத்ன பூர்வகமா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள பிரயத்னம் இருக்கணும். பிரயத்னம் ரெண்டு விதம். ஒன்னு ஜீவன யோனி யத்னம், இன்னொன்னு சாதாரணமான பிரயத்னம். ஞானத்தினால இச்சையினால வரக்கூடிய யத்னம் ஒண்ணு, அது நமக்கு பிரசித்தம். இன்னொன்னு ஜீவன யோனி யத்னம். அந்த சுவாசோச்சுவாசம் நடக்கிறது ஜீவன யோனி யத்னத்தினால. ஆமா ஆமா. இப்போ இது இருக்கு இல்லையா, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்றது இல்லையா? உடனே இப்படி அடி வரும்போது இப்படி வருது, படுக்கிறது, பிராணமே ஆபத்து வரும்போது உடனே சரீரம் பிரவர்த்திக்கிறது இல்லையா? இதுக்கு நடுவுல இச்சைக்கு ஞானத்துக்கு இடம் இல்லை, டைம் கிடையாது. அது உள்ள எல்லாமே நடக்கிறது. அந்த சேஷ்டையெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டா இந்த ஜீவன யோனி யத்னத்தினால நடக்கிறதா? எப்பவும் ஜாக்கிரதா இருக்கு, அவேரா இருக்கு, அந்த பிரயத்னம் ரெடியா இருக்கு. எது ஏதாவது பண்றது, அந்த பிராணனுக்கு விருத்தமா ஏதாவது நடந்தா உடனே அது அபாசம். அந்த ஜீவன யோனி யத்னம்னு அதுக்கு பேரு. இப்படி ஒரு பிரயத்னம் இருக்குன்னு இந்த சேஷ்டைங்கிறது வெளியே தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரு இச்சை இருக்கு, நமக்கு அனுபவம். இதம் புஸ்தகம் ஏவம் கரோமி ஒரு இச்சை, இப்படி பண்றேன் ஹரிஷாமின்னு ஒரு இச்சை வருது, சந்தேகமே இல்லை. இல்லாமல் அது இப்படி பண்ண முடியாது.
அந்த இச்சைக்கு இச்சை வந்தப்புறம் ஒரு பிரயத்னம் உள்ளுக்குள்ள ஏற்படுறதுன்னு என்ன பிரமாணம்? இச்சை வந்த உடனே பிரவர்த்தனை நடக்கிறது. ஞானம் சரி, இந்த புஸ்தகம் எப்படி பண்ணணும், அதனால ஏதோ ஒன்று பிரயோஜனம் இருக்கு, ஒரு ஞானம் பண்ணலாம், இச்சை இதான் இச்சையுடைய ஆகாரம் தான், பண்ணலாம் பண்றேன் இச்சை. இது வந்த அப்புறம் பிரயத்னம் இங்க இப்படி ஒரு குணம் நையாயிக பாஷையில ஆத்மாவில் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, ஆத்மாவும் அந்த கர்மாவில் இருக்கு, உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் வெளியில இந்த இது நடக்கிறது, சேஷ்டையும் பேரு, வெளியில் நடக்கிறது, கையால பண்றது இல்லையா, அதுக்கு சேஷ்டான்னு பேரு. அதுக்கு நடுவில் இந்த பெரிய ஒரு பிரயத்னம் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? கையால மூடுறது பிரயத்னம் சொல்லலைன்னா, கையால மூடுறது வந்து சேஷ்டை. அதுக்குள்ள இச்சை வேணும், நமக்கு அனுபவத்திட்டம். இச்சை இல்லாம ஒன்றும் பண்றது இல்லை. பிரயத்னம் இன்னொன்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரயத்னத்துக்கு என்ன பிரமாணம் கேட்கிறேன்? உள்ளுக்குள்ள இன்னொரு பிரயத்னம் இருக்குன்னு என்ன பிரமாணம்? டைரக்டா இச்சைனால நடக்கட்டுமே, இச்சை வந்து உடனே டைரக்டா அந்த பிரவருத்தி நடக்கட்டுமே. சரி இருக்கட்டும், சரி இல்ல, இது மனசோட காரியம் தான் இச்சை, மனசோட காரியம் பூர்ண கேட்கறேன். அதுக்கு நடுவில் இன்னொரு பிரயத்னம் இருக்குன்னா என்ன பிரமாணம் கேட்டா அனுபவமே இருக்குன்னு சொல்லலாம். அனுபவம் எப்படின்னா அந்த அனுபவம் சூக்ஷ்மமா பரிசோதிக்கணும், சாதாரணமா தெரியாது. ஏன்னா இச்சை வந்த உடனே அந்த நடுவில் ஒரு க்ஷணத்துக்குள்ள இந்த பிரயத்னம் வந்துருக்கு. அந்த க்ஷண விளம்பு நமக்கு இது இல்லை, அவகாசம் சரியா புரியறதுக்கு இல்லை, உடனே சேஷ்டை வந்துருக்கு. அதனால நமக்கு அது தெரியாது. ஆனால் தெரியும். எப்படி தெரியும்னா அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறார். இப்படி ஒருத்தர் இருக்கா வச்சுங்க, ஆமவாத ஜடீகிருத்த கலைபரா வார்த்தை, ஆமவாதம் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். ஆமவாத ஜடீகிருத்த கலைபரா, கலைபரம்னா சரீரம், அது ஆமவாதத்தினால ஜடீகிருதம் ஆயிடுச்சு. அப்படி ஒருத்தர் இருக்கா. புத்திக்கு மனசுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவர் வந்து உட்கார்றதுக்கு உட்காரம், அவருக்கு கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் பிரயத்தப்படுறா இல்லையா. இப்போ நான் அவருக்கு சொல்றேன், நீ கொஞ்சம் எழுந்து பாருங்க, எழுந்திருக்கலாமோ இல்லையோ, அவருக்கு சரியா புரியுது. என்ன இல்ல முடியல, உங்களுக்கு எழுந்து நடக்கணும்னு ஒரு இச்சையே கிடையாது, ஆசையே கிடையாதா? இந்த ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆசை இருக்கு. அவன் என்ன சொன்னோம், இல்ல ஆசை மட்டும் போறாது, கொஞ்சம் பிரயத்னம் கூட பண்ணணும். பிரயத்னம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுவோம் இல்லையா. ஆசை மட்டும் இல்லை, நான் பிரயத்னமும் பண்ணிட்டு இருக்கேன், வெளியில ஒன்றும் தெரியல. இதனால என்ன கிடைக்கிறது? நடுவில் இன்னொன்னு இருக்குன்னு தெரியவும் இல்லையா. அது அவருக்கு தான் தெரியும், பிரயத்னமும் பண்ணிட்டு இருக்கேன், வெளியில ஒன்றும் இல்லை. அதோட ரிசல்ட் கிடையாது. இச்சையும் இருக்கு, இச்சை மட்டும் இல்லை, நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு உடனே எல்லாம் நமக்கு சரீரம் நல்லா இருக்கிறதுனால இது வந்த உடனே, இச்சை வந்த உடனே அந்த பிரயத்னம் நடுவில் இருக்கிற மாதிரி தெரியல. உடனே அந்த சேஷ்ட சரீரம் ரெடியா இருக்கு, தெரியும், நமக்கு தெரியும். என்னன்னா இப்ப நான் சொன்ன ஒரு இடத்தை வச்சிருந்து பார்த்தா நமக்கு தெரியும். இது ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வேணும். அந்த மாதிரி பார்த்துட்டு கவனிச்சா இருக்கிறதா இருந்தா தெரியும், நமக்கும் தெரியும். அனுபவ சித்தம் சொல்றது இந்த மாதிரி பிரயத்னம். நியாயசாஸ்திரம் இல்லை, எல்லாருக்கும் சம்மந்தம் விரோதம் இல்லை. அனுல்பணத்து மாத்திரத்தை அத்த க்ஷயசப்தேன விவக்ஷிதத்வா. பிராணக்ஷயம்னா அத்தியந்த நாசம் கிடையாது, அதுக்கு அத்தியந்த நாசத்தை சொல்லல, அனுல்பணத்துவம் அனுக்கரத்துவத்தை சொல்றது. ககன சேதனாதிஷு வியாபிரியமானஸ்ய பர்வதம் ஆரோகதः சீக்கிரம் தாவதோ வா ஸ்வாசவேகோ யாவான் பவதி ந தாவான் ஸ்திதஸ்ய ஆசீனஸ்ய நித்ரிதஸ்ய வா ஸ்வாசோ வித்யதே. சுவாசோச்சுவாசத்துக்கு வந்து பல அவஸ்தைகள் இருக்கு. பர்வதம் ஏறும்பொழுது எவ்வளவு சுவாசோச்சுவாசம் இருக்கோ, ஓடும் பொழுது இருக்கோ இருக்கு. அது மாதிரி சும்மா உட்காரும் பொழுது இல்லை. சும்மா உட்கார்ந்தாலும் ஏதாவது மனசு கஷ்டம் வந்துருச்சுன்னா சுவாசோச்சுவாசத்துக்கு தீவிரமா வருது. சாந்தமா இருக்கும்போது எவ்வளவு சாந்தமா இருக்கோ அவ்வளவு இதனுடைய இது குறைஞ்சிட்டு இருக்குது இல்லையா. அவ்வளவு உட்கட அனுட்கட பாவம் இருக்குது. அப்ப எவ்வளவு சாந்தமா பண்ண முடியுமோ அவ்வளவு அதுக்கு பிரயத்னப்படணும்னு அர்த்தம். யதா கனன சேதனாதிஷு வியாபிரியமானஸ்ய பர்வதமாரோகதः சீக்கிரம் தாவதோவா. தாவனம் பண்றவனுக்கோ பர்வதத்தில் ஏறுறவனுக்கோ சுவாச வேகோ யாவான் பவதி. சுவாசத்தினுடைய வேகம் ஸ்பீடு எவ்வளவு தீவிரமா இருக்கோ தாவான் ஸ்திதஸ்ய. நிக்கிறவனுக்கு அவ்வளவு இல்லை. ஆசீனத்தை இன்னும் குறையும், நித்ரிதஸ்ய அதோடும் இன்னும் குறையும். மனசில் விசாரமே இல்லைன்னா இன்னும் குறையும்.
ஒண்ணுலே இருக்கு எப்படி வரும்? அப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வித்யதே ததா பிராணாயாம பாடவோபேதஸ்ய பிராணாயாம பாடவம் இருக்கிறவனுக்கு இதரஸ்மாத் அல்பஸ்வாசோ பவதி. சுவாசம் கம்மியா இருக்கும், சுவாசத்தினுடைய எண்ணம் கம்மியா இருக்கும். சுவாசத்தினுடைய கவுண்ட் பண்றதா இருந்தால் சில பேர் அப்படி சொல்றாங்க. இப்போ நமக்கு ஆயுஷ்னா பிராணனுக்கு பிராணம் தான் அதனுடைய யூனிட். இத்தனை சுவாசோச்சுவாசம் உனக்கு இருக்கு சொல்றது. அது யோகிகளுக்கு என்ன விசேஷம்னா அது கம்மியா இருக்கும். அதனால ஆயுஷ் அது ஒரு சரியா தோணல எனக்கு. அந்த லாஜிக் சரியா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா சொல்லுவோம்? இல்ல இவன் யோகாபியாசம் பண்றது போது எத்தனை சுவாசோச்சுவாசம் பண்றது, இன்னொரு ஜாஸ்தி பண்றது இல்லையா? தூங்கிட்டே இருக்கிறதுக்கு ஆயுஷ் ஜாஸ்தின்னு சொல்ல வேண்டியதா. எப்ப பார்த்தாலும் தூங்குறதா இருந்தா கம்மியா இருக்கும், கம்மியா தான் இருக்கும். அதனால ஆயுஷ் ஜாஸ்தி வரும்னு சொல்ல முடியாது. லாஜிக்லாம் சரியா வரும். இப்ப பிராக்டிஸ் பண்ணப்புறம் சுவாசோச்சுவாசத்தினுடைய வேகம் கம்மியா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளவு சுவாசோச்சுவாசம் வருது நிறைய பண்ணும் இல்லையா? அதனால அப்போ எல்லாம் கவுண்ட் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஏதோ குழப்பம் இருக்கு அப்படி சொல்றாங்க. அது ஒன்றும் எங்கேயோ சாஸ்திரத்தில் இல்லை, சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க. ததா பிராணாயாம பாடவோபேதஸ்ய இதரஸ்மாத் அல்பஸ்வாசோ பவதி வேதவேவ அபிப்பிரேத்திய ஸ்ரூயதே பூத்வா தத்ரா ஆயத பிராணஹ சனைரேவ சமுச்சதே. பூத்வா தத்ரா அந்த யோகாபியாச ஸ்திதியில் போய் நின்று ஆயத பிராணம் பிராணாயாமம் பண்ணீங்க. ஆயத பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணி சனைரேவ சமுச்சதே. சனைஹி சுவாசோச்சாசம் அது எந்த வேலை பண்ண முடியும்? சனை ஏன்னா மனசுக்கு இது ஒன்றும் இல்லைன்னா சனை தான் வரும். அத்த சரீராந்தர்கதம் வாயும் பகிர் விஸ்தாரயிதும் உட்சித்ய சரீரம் ஆகாசம் சூன்யம் நிராத்மகம் வாயுரஹிதம் கிருத்வா ஷாரீரம் ஆகாசம் சூன்யம் நிராத்மகம் வாயுரஹிதம் கிருத்வா. இந்த லைன் எங்க வருது? அத்த சரீராந்தர்கதம் வாயும் யதா வித்தாஸ்வரூபேதோ ரசோ மார்க்கம் கிருத்வா எத்திர குவாபி நீர் எல்லாம் ஸ்பஷ்டமா இல்லையா? விஸ்வாஸ்வை அதோட இருக்கு. விஸ்வாஸ்வரூபேதோ ரச மார்க்கம் தெத்வா மார்க்கத்தை வச்சுட்டு எத்திர குவாபி நீர் எங்கேயோ போறது. தத சாரதினா கிரகம் அஸ்வம் ரஜுஷ்வா ஆதிருஷ்ய சுகமார்கே புரோத்பாஜதே ததா இந்திரியைஹி வாசனாதிபிஹி அதோ நியமானம் சித்தம் வாசனைகளால வேற எங்கேயோ கொண்டு போயிருக்கு. சித்தத்தை இந்திரியங்களால சித்தம் பிராணரஜ்ஜௌ கிரகம் ஹிருதாயாம் பாஜதே. பிராணம் என்கிற ரஜ்ஜுவினால கயிற வச்சுள்ள கிரகமா தாரணம் பண்ணணும். பிராணான் பிரதி இது எதுக்கம் பிரதீட்யா இருக்கணும். ஒரு லெட்டர் போயிட்டு பிராணான் பிரதீர் இல்ல தியா கிடையாது. பிராணான் பிரதீட்யா இது எதுக்கம் தத்திர பிராண பீடன பிரகார அப்புற ஸ்ரூயதே. ஆமா பிராண பீடனத்தை பண்ணணும் சொல்றேன். பீடனம் எப்படி பண்ணணும் சொல்லு பக்ஷதையும் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்புற ஸ்ரூயதே சவ்யாஹுதிம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சக திரிப்பகே ஆயத பிராண பிராணாயாமஸ்த உச்சதே. மந்திரம் எல்லாம் இருக்கு. பிராணாயாமம் பண்ற சும்மா பண்றது இது ஒரு வைதிக சம்பிரதாயமா இருக்குல்ல பிராணாயாமம். பிராணாயாமம் வந்து என்னாச்சுன்னா இந்த வைதிக கோஷம் போயிடுச்சு. அந்த இல்ல சொல்ல கொஞ்சம் ஒரு சந்தியாவந்தனாகமா ஏதோ ஒரு அனுஷ்டானம் மாதிரி ஒரு மட்டும்தான் இருக்கு. அதனுடைய தனியாக தீவிரமா பண்ற ஒரு இது போயிடுச்சு இல்லையா? போயிடுச்சு. அது யோகம் ஏதாவது வேற ஒரு கோஷ்டியா போயிடுறதுனால அவ தன்னை இஷ்டம் மாதிரி ஏதோ அப்படி பண்ணிருக்க. சவ்யாகிருதிம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சகா பிரணவவியாகிருதி பூத்வா சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சகா திரிப்படே 3 தடவை படிக்கணும். ஆயத பிராணாயாமம் பண்ணிட்டு படிக்கணும். பிராணாயாமஸ்த உச்சதே. பிராணாயாம திரயப்ரோக்தா ரேசக பூரக கும்பகா. இப்போ இது படேன்னு இருக்கு இல்லையா? காயத்ரியும் படே பிராணாயாமம் குருவன்னு சொன்னா
அது சரியா இருக்காது. ஏன்னா பிராணாயாமம் பண்ணும்போது படிக்க முடியாது, பண்ணும்போது ஸ்மரிக்காம தான் ஸ்மரிக்க முடியும். ஆனா படிச்ச அப்புறம் பிராணாயாமம் பண்ணணும் தெரியாது, ரெண்டும் சேர்த்து பண்ண முடியாது. சவ்யாசத்தையும் சப்ரணவாம் காயத்ரியும் சிகசா சஹ திரிபஷே ஆயத பிராணஹ சன். அப்ப பிராணாயாமம் முதல் பண்ணி இது அப்புறம் மந்திரம் படிக்கலாம். மந்திரம் படிச்சு பிராணாயாமம் சொல்லணும் பண்ணணும் சொல்லல. முதல் திரிபஷே ஆயத பிராணஹ திரிபஷே இருக்கு. ஆயத பிராணஹ சன் திரிஹி மந்திரம் பட்டேன் இருக்கு. அவன் முதல் பிராணாயாமம், அதுக்கப்புறம் காயத்ரி. சஹ பிராணாயாம உச்சதே. பிராணாயாம பிரயோக்தா ரேஜக பூரக கும்பகா. இதெல்லாம் தெரியும் இல்லையா? உட்சித்ய வாயு ஆகாசம் சூன்யம் கிருத்வா நிராத்மகம். உட்சித்ய வாயு ஆகாசம் சூன்யம் கிருத்வா நிராத்மகம் சூன்யபாவேன இஞ்சீதா ரேஜகஸ்யேதி லட்சணம். ரேஜகம்னா என்ன? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாயு வெளியில் விடுறது, இதுதான் ரேஜகம். வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது பூரகம், நிறுத்துறது கும்பகம். கும்பகம் ரெண்டு விதம், ஆந்தர கும்பகம் பாஹ்ய கும்பகம். உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆந்தர கும்பகம், வெளியில் இருக்கிறது. ஆனா அப்படின்னா ரேஜகம் பண்ண அப்புறம் பாஹ்ய கும்பகம், அதுக்கப்புறம் பூரகம், அதுக்கப்புறம் ஆந்தர கும்பகம், அந்த மாதிரி கிரமம். அப்போ உட்சித்ய வாயு ஆகாசம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாயுவே ஆகாசத்துல விட்டுட்டு, வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசத்துல விட்டுட்டு சூன்யம் கிருத்வா அப்படி இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. வாயு உட்சித்யா, வாயு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாயுவே வெளியில் விட்டுட்டு ஆகாசம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் சூன்யம் கிருத்வா, சரீரத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்தை சூன்யமா பண்ணி, வாயு சூன்யமா பண்ணிட்டு சூன்யம் கிருத்வா நிராத்மகம் சூன்யபாவேன யுஞ்சீதா. அந்த சூன்யாகாசம் தான் உள்ள இருக்கு, வாயு கிடையாது என்கிற பாவனையோட இருக்கணும். சூன்யபாவேன யுஞ்சீதா ரேஜகஸ்யேதி லட்சணம். இப்படி பண்ணா ஒரு ரேஜகம் ஆயிடுச்சு, அந்த பாவனையும் வேணும். அப்புறம் வக்திரேன உட்பல நாளேன தோயம் ஆகர்ஷயேன் நரஹ ஏவம் வாயு கிரஹீதவ்யா பூரகஸ்யேதி லட்சணம். வக்திரேன உட்பல நாளேன, உட்பல நாளம்னா தாமரையோட கண்டு ஸ்ட்ரோன்னு வச்சிருவோம். இப்போ அந்த ஸ்ட்ரோ வாயில் வச்சுட்டு அந்த ஜலத்தை எடுக்கிற மாதிரி அது ஸ்ட்ரோ இல்லையே, அதனால தாமரை கண்டு சொல்றான். உட்பல நாளேனா தோயம் ஆகர்ஷையே, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி குடிக்கிறது இல்லையா, ஆகர்ஷணம் பண்றது. வக்திரேன உட்பல நாளேன தோயம் ஆகர்ஷயேத் நரஹா ஏவம், அந்த மாதிரி வாயு கிரஹீதவ்யா, வெளியிலிருந்து கொஞ்சமா கிரகிக்கணும். இதுக்கு பூரகம் பேரு, பூரகஸ்யேதி லட்சணம். நோச்வசே விஸ்வசே நைவ காத்ராணி சாலையே ஏவம் தாவம் நியுஞ்சீதா கும்பகஸ்யேதி லட்சணம். கும்பகம் என்ன? எடுக்கிறதும் இல்லை விடுறதும் இல்லை, சரீரத்துக்கு சலனமும் இல்லை. அப்படி இருந்தால் கும்பகம். ஏன்னா அது பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப நேரம் ஜாஸ்தியா வருதுன்னு சொல்றான். ஆமா, 5 நிமிஷம் தான் இருக்க, 5 மினிட்ஸ் கும்பகம். கும்பகம் தான் ஜாஸ்தியா வரும். கும்பகம் பிராக்டிஸ் பண்ணும்போது பிராணாயாமத்தினுடைய சமயம் ஜாஸ்தியா வராது, எடுக்கிறதும் விடுறதும் எல்லாம் டைம் ஒரே மாதிரி. ஆனா பிராக்டிஸ் ஜாஸ்தியா வரும்போது, பிராக்டிஸ் பாடம் வருது இல்லையா, பாடம் வரும்போது அந்த கும்பகம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணணும். அப்படி அது சக்தி ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கப்புறம் இவ்வளவு ஆனா ஸ்லோகம் விட்டு போச்சுன்னு தெரியாது. ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் இருக்கு, ஸ்லோகம் விட்டு போச்சு. அத்த சரீராந்தர்கதம் வாயு பகிர் நிஸ்தாரயிதும் உட்சித்ய சரீரம் ஆகாசம் சூன்யம் சாரீரம் ஆகாசம் சூன்யம் நிராத்மகம் வாயுரஹிதம் கிருத்வா ஸ்வல்பமபி வாயும் அப்பிரவேஷ்ய, உள்ளுக்குள்ள பிரவேசம் கொடுக்கிறது வாயு, அப்பிரவேஷ்ய சூன்யபாவேனைவ நியமயே ததிதம் ரேச்சகம் பவதி. கும்பகோ துவிதா ஆந்தரோ வாக்கியஸ்ச ததுபயம் ச வசிஷ்டः ஆஹ. அபானே சம்பித பிராணோ யாவன் நாப்யுதிதோ ஹிருதி
தாவத் சா கும்பகாவஸ்தா யோகிபிர் யா அனுபூயதே பகிரப்தங்கதே பிராணே யாவன் ஆபான உத்கதः தாவத் பூர்ணம் சமாவஸ்தாம் பகிஷ்டம் கும்பகம் விதுகு. ரெண்டு விதம். ஒன்னு, அபானே ஸ்தம்பித பிராணோ, உள்ளுக்குள்ள வந்த பிராணனே அபானோட சேர்த்து ஸ்தம்பம் பண்றது, ஸ்தம்பிதமா பண்றது, பிளாக் பண்றது. அபானே ஸ்தம்பித பிராணோ யாவன் நாப்யுதிதே ஹிருதி, யாவன் நாப்யுதிதோ ஹிருதி, ஹிருதயத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். அது அப்படியே பாவனை பண்றதா இருந்தா ஹிருதயத்தோடு தான் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ஹிருதயம் தான் ஃபில் ஆகுது இல்லையா, ஹிருதயம் ஃபில் ஆகுது வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள வரும்போது. அப்போ ஹிருதயம் ஃபில் ஆகுதுன்னா ஹிருதயம் ஃபில் ஆகுது இல்லை, சுவாசோச்சாசம் தான், சுவாச கோஷம் ஃபில் ஆகுது. இங்கேயும் அது ஹிருதயத்தில் நிற்கிற மாதிரி அனுபவிக்கணும். பிராணோ யாவன் அத்யுதிதோ ஹதி தாவத் சா கும்பகாவஸ்தா, அது வெளியில் வருது இல்லைன்னா கும்பகாவஸ்தா. யோகிகள் யான் தஹின் அஸ்தங்கதே பிராணே, வெளியில் போயிட்டு பிராணனால் யாவன் நாபான உத்கதா, அபானம் திருப்பி எடுக்கிறது இல்லை. தாவத் பூர்ணாம் சமாவஸ்தாம் பகிஷ்டம் கும்பகம் விது யாவன் ந அபானஹ உத்கதா, எந்த வரைக்கும் அபான வாயு உத்கணிக்கிறது இல்லையோ, அபான வாயு உள்ளுக்குள்ள தான் இருக்கு நினைக்கிறேன். தத்திர உச்வாசக ஆந்தர கும்பக விரோதி, உச்வாசக ஆந்தர கும்ப விரோதி. உச்வாசம் பண்றதா இருந்தால் ஆந்தர கும்பகம் போயிருக்கு. ஆந்தர கும்பகம்னா உள்ளுக்குள்ள வாயு இருக்கிறது இல்லையா, அப்போ உச்வாசம் வெளியிலிருந்து வாயு இருக்கிறதா இருந்தால் ஆந்தர கும்பகம் போயிடும். அதனால சொல்றார் தத்திர உச்வாசக ஆந்தர கும்பக விரோதி, நிஸ்வாசக பாஹ்ய கும்பக விரோதி. இப்படிதான் வியாபிரதாரணம் உபய விரோதி. சரீரத்துக்கு சலனம் வந்திருக்குன்னா ரெண்டு விதமான கும்பகமும் போயிருக்கு. ஏன்னா கும்பகாவஸ்தையில சலனம் இல்லாம இருக்கிறது நிர்பந்தம். பிராணாயாமம் பண்ணும்போது சலனம் இருக்கு, பிராணாயாமம் பண்ணும்போது சலனம் இருக்கு. ஆனா கும்பகம் பண்ணும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி சம்பிதமா இருக்கும். வியாபிரகரணம் உபய விரோதி. தஸ்மின் சதி நிஸ்வாச உச்வாசையோ அந்நியதரத்தை அவசியம் பாதிக்கும். அதுதான் காரணம். வியாபிரகரணம் பண்றதா இருந்தால் நிஸ்வாசமோ உச்வாசமோ கொஞ்சமாவது வரும், அது ரொம்ப தெரியாது. சரீரத்துக்கு சலனம் வந்திருக்குன்னா பிராணம் கும்பகம் பண்ணும்போது சரீரத்துக்கு சலனம் வந்திருக்குன்னா கொஞ்சமாவது சுவாசம் உள்ளுக்குள்ள வரும், கொஞ்சமாவது வரும். அது நமக்கு ஃபீல் ஆகாது, இருந்தாலும் வரும். அதனால கும்பக விரோதி. சதி விஸ்வாசோச்வாசையோ அந்நியதரத்தை அவசியம் பாதிக்கும். பதஞ்சலிரபி ஆசனானந்தர பாவினம் பிராணாயாமம் சூத்திரயாமாச. ஆசனத்துக்கு பாடவம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணணும்ங்கிற அபிப்பிராயத்துல பதஞ்சலி ஆசனத்தினுடைய லட்சணம் சிரசுகம் ஆசனம் சொல்லி அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை பற்றி சொல்றார். லக்ஷ்மின் சதி நிஸ்வாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேதா பிராணாயாம. லக்ஷ்மின் சதி ஆசனே சரீரம், ஆசனம் ஸ்திரம் ஆயிடுச்சுன்னா நிஸ்வாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேத, அந்த கதி நார்மலா இருக்கக்கூடிய கதியை விச்சேதம் பண்றது, அதுக்கு பிராணாயாமம் பேரு. நனு கும்பகே வியத்தியபாவேதி ரேதக பூரகையோ உச்வாச விஸ்வாச கதி வித்தியதே இது சேத் ந சந்தேகம். கும்பகத்துல கத்தியபாவேதி ரேதக பூரகையோ உச்வாச விஸ்வாச கதி வித்தியதே. கும்பகே கத்தியபாவேதி, இதனுடைய கதி இல்லைங்கள் இல்லைன்னா பிராணனுடைய பிராணாபான பிராணனுக்கு கதி இல்லைன்னா கூட கத்தியபாவேதி ரேதக பூரகையோகோ இல்ல ஒண்ணும் இல்ல. கும்பகத்துல நிச்சலமா இருக்க கதி ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ற, சந்தேகம் இல்லை. ஆனால் ரேச்சகம் பண்ணும்போதும் பூரகம் பண்ணும்போதும் கதி இருக்கு இல்லையா, அந்த சூத்திரத்துக்கு மேல கேள்வி. சூத்திரத்துல என்ன இருக்கு, பிராணாயாமம்னா என்னன்னு கேட்ட கதி விச்சேதம் பிராணாயாமம் சொல்றது இல்லையா. சுவாச பிரஸ்வாசையோ கதி விச்சேத பிராணாயாமம் இருக்கு இல்லையா. கதி விச்சேதம்னா என்ன, கதி இல்லாம இருக்கிறது, கதியே பிளாக் பண்றது. விச்சேத சப்தத்துக்கு அபாவம் அர்த்தம், விச்சேதம் பண்றது இல்லையா. அப்போ சுவாசத்தையும் உச்வாசத்தையும் விஸ்வாசத்தையும் நிரோதம் பண்றது, கதி விச்சேதம் பண்றது. வெளியில 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 கதி நிஸ்வாசம், உள்ள கதி உச்வாசம் இல்லையா. உச்வாசம்னா உள்ளுக்குள்ள
வர்றது உச்சுவாசம், வெளியில வர்றது நிஸ்வாசம். இது இந்த உச்சுவாசத்துக்கும் நிஸ்வாசத்துக்கும் நிரோதம் பண்றதுதான், விச்சேதம் பண்றதுதான் பிராணாயாமம் தானே சூத்திரக்காரர் சொல்றார். அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் நம்ம சொன்ன பிராணாயாமத்துக்கு ஒட்டுறது இல்லையேன்னு கேள்வி. என்ன காரணம்? கும்பகாவஸ்தையில இந்த ரெண்டு கதியும் இல்லைன்னா கூட ஊரகம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள கதி இருக்கு இல்லையா, ரேச்சகம் பண்ணும்போது வெளியில கதி இருக்கு இல்லையா, அப்ப கதி விச்சேதம் எப்படி சொல்றது சூத்திரக்காரன்? சந்தேகம் சரியா இருக்கு இல்லையா? என்ன பதில் கொடுக்கிறார்? இது சேன்னா அதிக மாத்திராபியாசேன ஸ்வபாவ மாத்திர சித்தாயாக சம பிராணகதையர் விச்சேதா அப்படி அர்த்தம். கதி விச்சேதம்னா சொன்ன அர்த்தம் தான். நார்மலா இருக்கக்கூடிய கதி இல்லையா, அதனுடைய விச்சேதம் வருதுன்னு அர்த்தம். ஒரு ஸ்பெஷல் கதி இருக்கு. ஏன்னா பிராணாயம் பண்ணும்போது எப்படி பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறது இல்லையா, இல்லையா? நார்மலா நம்மளுடைய பிராணாயம் சுவாசோச்சுவாசம் எப்படி உடனே உடனே முடிஞ்சுட்டே இருக்கும், வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா, எவ்வளவு டைம் எடுக்கிறது இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளவு டைம் இருக்கோ, ஒரு சாதாரணமா ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றது, அர்த்த நிமிஷம் 30 செகண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கலாம், 30 செகண்டாவது உள்ளுக்குள்ளே இருக்கலாம், அதுக்கப்புறம் 30 செகண்ட் விடணும், இப்படி இருக்கு. ஆனா நார்மல் நம்மளுடைய நார்மல் பிரீத்திங் எப்படி இருக்கும்னா ஒரு 5 செகண்ட் தான், 5 செகண்ட் பிரீத்திங், 5 செகண்ட் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் பிரீத்திங் அதுக்கு விச்சேதம் வரும். அதனால சுவாச பிரசுவாசையோர் கதி விச்சேத பிராணாயாம என்கிற லட்சணம் சரியாதான் இருக்கு. அதிக மாத்திராபியாசேனா அதிக மாத்திரையுடைய அபியாசம் இருக்கிறதுனால அர்த்தம். மாத்திரைன்னா காலம். ஊரகம் பண்ணும்போது சாதாரணமா சுவாசம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? 5 செகண்ட் தான் இருக்கிறதா, 30 செகண்ட் எடுத்துட்டு 30 செகண்ட் எடுத்துட்டு அந்த சுவாசத்தை உள்ளுக்குள்ள இருக்கிறது அதுதான் நார்மல் கதி விச்சேதம் வருது. அதுதான் எழுதுறார் அதிக மாத்திரா அபியாசேன, அதிக மாத்திரை அபியாசம் பண்றது. அபியாசேன ஸ்வபாவ மாத்திர சித்தாயாக சம பிராணகதையர் விச்சேதா, சமமா இருக்கக்கூடிய அந்த பிராணகதிக்கு விச்சேதம் வர்றதுனால சூத்திரம் சரியா இருக்கு. சமேவ அபியாசம் சூத்திரயதி பாஹ்யாபியந்தர பாஹ்யாபியந்தர சம்பவர்த்தி தேசகால சங்கியாதி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்ம இது சூத்திரம். அர்த்தம் பாஹ்யாபியந்தர சம்பவர்த்தி, பாஹ்யகதியையும் ஆபியந்தர கதியையும் ஸ்தம்பம் பண்றது, பிளாக் பண்ணி சம்பவர்த்தி தேசகால சங்கியாபி பரிதிருஷ்டா. அது காலம் தேசம் சங்கியாபிலாம் நியமங்கள் இருக்கு. இந்த காலத்துல இந்த தேசத்துல இந்த சங்கியோட இந்த மாத்திரையோட பிராணனை எடுக்கணும், அப்படி எல்லாம் நியமங்கள் இருக்கு. நார்மலா பிரீத்திங் பண்றதுக்கு என்ன நியமம் இருக்கு? நியமமே கிடையாது. அப்ப நியமத்தோட சுவாசோச்சுவாசம் பண்றது அதுக்கு பிராணாயாமம் பேரு. தீர்க்க சூக்ஷ்மஹா, தீர்க்கவும் சூக்ஷ்மவுமா இருக்கு. ரேககோ பாஹ்யவர்த்தி, பூரகः அந்தர்வர்த்தி, கும்பகः ஸ்தம்பவர்த்தி, தத்ர ஏகைகோ தேசாதிபிः பரீட்சணீயः தத் யதா ஸ்வபாவ சித்தே ரேசகே ஹிருதயான் நிர்கத்ய. ஆமா, சூத்திரத்துல தேசம் இருக்கு இல்லையா, அது தேசம் வெளி தேசம் இல்லை, இங்க உட்காந்து அங்கே உட்காந்து இல்லை, பிராணன் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துற தேசம், நிறுத்துற இடம் ஹிருதயமோ அந்த மாதிரி இடங்கள், அதுக்கு தேசம் பேர்.